ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், February 13th இன்னைக்கு ஹாப்பி கிஸ் டே முன்னிட்டு அழகான முறையில் ஏஐ மெத்தட்ல இந்த மாதிரி கியூட்டான கப்புள்ஸ் அதுவும் உங்க நேம் போட்டு கிஸ் பண்ற மாதிரியான இமேஜஸ் எப்படி 3D முறையில் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத அந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. இதுல ரெண்டு ப்ராம்ப்ட் வச்சு பார்க்க போறோம். ஒன்னு இந்த மாதிரி ஸ்டாண்டிங்ல கிரியேட் பண்ற மாதிரியும், இன்னொரு செகண்ட் ப்ராம்ப்ட் வந்து இந்த மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு சுத்தி ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி எப்படி கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒன் கிளிக்ல இந்த மாதிரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், முதல்ல கூகுள் குரோம் ஓபன் செஞ்சு மைக்ரோசாஃப்ட் பிங் இமேஜ் கிரியேட்டர் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. வரக்கூடிய ஃபர்ஸ்ட் சைட் இது மைக்ரோசாஃப்டோட அபிஷியலான சைட்ல உள்ள போயிருங்க. சோ இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு டிஸ்ப்ளேல தெரியும். இதுல கிரியேட் ஒன் கொடுங்க. சாதாரண ஜிமெயில் ஐடி எப்படி கிரியேட் பண்ணுவோமோ அதே ஃபார்முலால இதுல ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிருங்க. அதாவது மைக்ரோசாஃப்ட்ல கிரியேட் பண்ணிருங்க. அக்கவுண்ட் கிரியேட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். சோ இந்த ஒயிட் கலர் காலம்ல தான் நமக்கு என்ன மாதிரியான இமேஜஸ் ஜெனரேட் பண்ண வேணுமோ அந்த கமெண்ட் நம்ம இதுல கொடுக்க போறோம். சோ இந்த கமெண்ட் எடுக்கிறதுக்கு நீங்க இந்த வீடியோவை யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் காப்பி பண்ணக்கூடிய டைரக்ட் வெப்சைட் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கமெண்ட் எடுத்துக்கலாம். இல்லது நீங்க இந்த வீடியோவை ஃபேஸ்புக்ல பார்த்துட்டு இருந்தா உங்க கூகுள் குரோம் ஓபன் செஞ்சு tnshots.com அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. அவருடைய ஃபர்ஸ்ட் சைட்டுக்கு உள்ள இருப்பவங்க இதுல மேல சர்ச் பாக்ஸ்ல ஹாப்பி கிஸ் டே அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. இந்த போஸ்ட்டுக்கு உள்ள போயிருங்க. சோ இதுல அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. இந்த கமெண்ட் காப்பி பண்றதுக்கு இதுல ரெண்டு கமெண்ட் உண்டு. ஃபர்ஸ்ட் கமெண்ட் இந்த ஸ்டாண்டிங்ல இருக்கக்கூடிய அந்த கமெண்ட் எடுக்கிறதுக்கு prompt 1 அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். சோ இதுல உங்களுக்கு இந்த கீழே இங்கிலீஷ் எழுதிருக்கல இதான் காப்பி பண்ணணும். காப்பி பண்றதுக்கு இந்த காப்பி அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. காப்பி ஆயிடும். இப்போ மைக்ரோசாஃப்ட் இமேஜ் கிரியேட்டர் அந்த வெப்சைட்டுக்கு வாங்க. இந்த ஒயிட் கலர் காலத்துல அங்க காப்பி பண்ண ஃபர்ஸ்ட் கமெண்ட் பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது இதுல தர்ஷன் அந்த பையனுடைய டி-ஷர்ட்ல தர்ஷன் அப்படி நான் வந்து செட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு இதுல வந்து என்ன நேம் வேணுமோ உங்க நேம் இல்ல உங்க ஃப்ரெண்டோட நேம், உங்க ஃப்ரெண்ட் யாராவது லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட அந்த பையனோட நேம் இதுல போட்டுக்கலாம். ஸோ அந்த தர்ஷன் அப்படின்ற நேம் வந்து ஆரவ் அப்படின்னு நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இல்லை ஹாப்பி கிஸ் டே அப்படின்றது வந்து சைடில் டிஸ்பிளேல வர்ற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கிறேன். கொடுத்துக்கிட்டு நம்ம இப்போ கிரியேட் நம்ம கொடுத்துக்கலாம். கிரியேட் கொடுத்த ஒரு சில செகண்ட்ல நாம கொடுத்த கமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரியான இமேஜஸ் ரொம்ப அல்ட்ரா ஹை குவாலிட்டியில் வந்துடும். பார்த்தீங்கன்னா ஹாப்பி கிஸ் டே அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அந்த பையனுடைய டிஷர்ட்ல ஆரோ அப்படின்னு எழுதிருக்கு. ஸோ அழகான முறையில் ஒரு கப்பல்ஸ் கிஸ் பண்ணுற மாதிரியான அழகான இமேஜஸ் நம்ம ஜெனரேட் ஆகி வந்துடுச்சு. ஸோ இதில் எந்த இமேஜஸ் உங்களுக்கு தேவையோ அந்த இமேஜஸ் செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி 3 டாட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கமெண்ட்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் கிரீன் கலர் ட்ரெஸ் தான் அந்த பொண்ணு போடுற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிரீனை நான் வந்து டெலிட் பண்ணிக்கிட்டு நான் இப்போ பிங்க் நான் கொடுத்து பாருங்க. அந்த பொண்ணு பிங்க் ட்ரெஸ் போடுற மாதிரியும் அந்த பையனோட நேமை நான் டெலிட் பண்ணிக்கிட்டு தேவா அப்படின்னு நான் வந்து போட்டுக்கிறேன். கொடுத்துக்கிட்டு நான் இப்போ வேற எதுவுமே பண்ணல, எதுவுமே சேஞ்ச் பண்ணல. பிங்கோட ட்ரெஸ் நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன். பையனோட நேம் நான் சேஞ்ச் பண்ணிருக்கிறேன். கிரியேட் நம்ம கொடுத்துக்கலாம். இதோ வந்துடுச்சு அழகான முறையில் பிங்க் கலர் ட்ரெஸ்ஸில் நம்ம கொடுத்த கமெண்ட்டுக்கு பொறுத்து அந்த பொண்ணுக்கு மட்டும் நம்ம வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோம். அந்த பையனோட நேம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம். எல்லாமே அழகான முறையில் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. எந்த இமேஜ் நமக்கு தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த 3 டாட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஸ்டாண்டிங்கில் நின்று கிஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இமேஜ். ஓகே, அதுக்குள்ள ப்ராம்ப்ட் தான் இது. ஸோ இந்த ப்ராம்ப்ட் காப்பி பண்ணோட வெப்சைட்டுக்கு வாங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. இதில் prompt 2 அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி. ஸோ ஓகேவா, prompt 2 கீழே இந்த மாதிரி இங்கிலீஷில் எழுதிருக்கும். ஸோ அந்த ஃபுல் வேர்டை காப்பி பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபுல்லாக இந்த செலக்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். மேலே இந்த காப்பி பட்டனை கிளிக் பண்ண போதும் prompt 2 வந்து காப்பி ஆகிடும். இப்போ மைக்ரோசாஃப்ட் பிங்கோட வெப்சைட்டுக்கு வாங்க. அதில் முதல்ல இருக்கக்கூடிய எல்லா இங்கிலீஷில் எழுதிருக்கிற எல்லாமே டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிட்டு இப்போ காப்பி பண்ண prompt 2 பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதுலேயே அப்படி தான் தர்ஷன் அப்படின்றது நேம் வந்து செட் பண்ணியிருப்பேன். இதில் உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த பையனோட நேமில் டிஷர்ட்டில் வந்து என்ன நேம் வந்து பிரிண்ட் ஆகணுமோ அதை வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ பொண்ணோட டிஷர்ட் அல்ல பொண்ணோட ட்ரெஸ்ஸில் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதையும் கூட செட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த கமெண்ட் நான் அதில் எழுதலை, தேவைப்பட்ட நீங்கள் வந்து எழுதிக்கலாம். இப்போ நான் வந்து கிரியேட் கொடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாண்டிங்கில் வந்து கிஸ் பண்ணுற மாதிரியான இமேஜஸ். ஸோ இப்போ வந்து உட்காந்து ஒரு பார்க்கில் சுற்றி ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரியான ரொமான்டிக்கான ஒரு இமேஜஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த கமெண்ட் தான் நம்ம இப்போ கொடுத்துருக்குறோம். பையனோட நேம் ஆரவ். ஓகேவா, இப்போ அந்த என்ன மாதிரியான இமேஜஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா செம்ம குவாலிட்டியில் வந்துடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பையனோட நேம் ஆரவ் அப்படின்னு போட்டு ஒரு பார்க்கில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி சுற்றி ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரியான இமேஜஸ் செம்ம சூப்பராகிட்டு அழகான முறையில் வந்துடுச்சு. தேவையான இமேஜஸை நம்ம இதை செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுத்துட்டோம்னா டவுன்லோட் ஆயிரும். அது மட்டும் இல்லை, நம்ம இப்போ ஒரு சேஞ்ச் கூட பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த எல்லோ கலர் ட்ரெஸ் வந்து நம்ம பொண்ணு போட்டுற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த எல்லோ நம்ம வந்து டெலிட் பண்ணிக்கிட்டு நம்ம இப்போ வந்து பிளாக் நம்ம வந்து போட்டு பார்த்துக்கலாம். ஸோ அந்த பையன் ஒயிட் பொண்ணு பிளாக்னு போட்டு பார்த்துக்கலாம். நல்ல ஜோடியாட்டு இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து கிரியேட் கொடுத்துக்கலாம். கிரியேட் கொடுக்கும்போது அழகான முறையில் வந்துடுச்சு. ஸோ பொண்ணும் பையனும் அழகான முறையில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ட்ரெஸ் போட்டுற மாதிரி ஹாப்பி கிறிஸ்டன் சொல்லிக்கிட்டு சுற்றி ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி செம குவாலிட்டியில் அல்ட்ரா குவாலிட்டியில் வந்துடுச்சு. ஸோ தேவையான இமேஜஸ் செலக்ட் பண்ணி தம் மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கு இதில் தேவையான இமேஜஸில் நமக்கு தேவையான ஃபோட்டோ, அதாவது நம்ம ஃபோட்டோ கூட இதில் வந்து செட் பண்ணிக்கலாம். நாம நிஜமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அது எப்படின்ற அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஒரு ஃபோட்டோவில் எப்படி நம்ம ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதாவது நம்ம ஃபேஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற வீடியோ. ஸோ
அந்த மெத்தட்ல நீங்க இதுல எந்த போட்டோஸ் வேணாலும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா அது நீங்க இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும், நல்ல குவாலிட்டியா இருக்கும். ஸோ இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களோட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. பை பாய்.